பாருங்க, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த மாடல் எல்லாமே, இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. பட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஆனா டெஃபினட்டா வந்து இனி வரப்போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம எப்போதுமே ஒரு டாபிக் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதையும் படிச்சுக்கணும். அதுபோக இனி வரும் காலங்கள்ல அதிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதையும் நாம படிக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இதுவரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப இதையே நாம படிச்சா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? இதுவரைக்கும் இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இப்ப இத வச்சு இனிமே எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நாம கொஞ்சம் கெஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரியும் படிக்கணும். ரைட்டுங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெய்ட் பேட்ச் குரூப்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டடி வீடியோ தான். நான் சொல்லியிருந்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நான் உங்களுக்கு மட்டும் தான் குடுத்துருக்கணும். ஆனா நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, இந்த ஒரு வீடியோவ மட்டும் YouTubeல எல்லாருமே பார்க்குற மாதிரி நான் அப்லோட் பண்ண போறேன். பட் இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் ஒரு சின்ன அஷ்யூரன்ஸ் குடுத்துர்றேன். இனிமே வந்து ஸ்டடி வீடியோஸ் எதையும் கண்டிப்பா நான் வந்து YouTubeல அப்லோட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு மட்டும் தான் குடுப்பேன். சரிங்களா? பட் ஸ்டடி வீடியோஸ் போக சின்ன சின்ன விஷயங்கள், ஜெனரலான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அப்பப்போ வந்து நான் YouTubeல எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ண போறேன். பட் டெஃபினட்டா வந்து ஸ்டடி வீடியோஸ் இனிமே YouTubeல வந்து எல்லாரும் பார்க்குற மாரி வராது. பெய்ட் பேட்ச்ல இருக்கிற உங்களுக்கு மட்டும் தான் வரும். ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்போ மேட்டருக்கு வருவோம். இப்போ நம்ம குரூப் 2 பிரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 இடத்துல வந்து திருக்குறள் பத்தி குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியில இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 அதிகாரங்கள் குடுத்திருப்பாங்க. இது பொதுத்தமிழ் கீழ இருக்கும். அடுத்து அப்படியே பொது அறிவு பகுதிக்கு வந்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, ஆ சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா? அதுக்கு கீழ வந்து திருக்குறள பத்தி கொஞ்சம் குடுத்திருப்பாங்க. திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ், சில டாபிக்லாம் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம குரூப் 2 பிரிலிம்ஸ்லயும் சரி, குரூப் 4 சிலபஸ்லயும் சரி, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப நம்ம திருக்குறள் எப்படி படிக்கிறது? எந்த மாதிரியான தகவல்கள படிக்கணும்? அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து திருக்குறள்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க? அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா தான், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பிளான் பண்ணி படிக்க முடியும். ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சிலபஸ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு நான் கடைசியா சொல்றேன். ரைட்டுங்களா? இப்ப வந்து திருக்குறள்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துறலாம். அதுக்கப்புறம் வந்து நாம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ரைட்டுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து திருக்குறள்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துறலாம். இதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தொடர்பான தகவல்கள வந்து கேள்விகளா கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருக்குறள்ல எத்தனை இயல்கள் இருக்கு? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்கலாம். இல்லன்னா திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இந்த டைப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் புக்ல திருக்குறள் குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, நூல் குறிப்பு அப்படி இல்லன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற தகவல்கள நம்ம படிக்கிற மாரி இருக்கும். அதுபோக கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பார்க்குற மாரி இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்த எடுத்துப்போம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். இதுல பார்த்தீங்கன்னா, திருக்குறள் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, நூல் குறிப்புன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, திருக்குறள்ல 9 இயல்கள் இருக்கு. 133 அதிகாரங்கள் இருக்கு. 1330 குறட்பாக்கள் இருக்கு. அப்படின்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள நம்ம படிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு லைன் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, "இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே" அப்படின்னு திருக்குறள வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஆ என்ன சொல்றது? போற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டா? ஆ சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல முப்பாலுங்கிறது திருக்குறள குறிக்கும். திருக்குறளுக்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் வந்து திருக்குறள வந்து சிறப்பித்து பாடியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான தகவல்களையும் நாம படிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. அப்ப நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைப்ப பொறுத்தவரைக்கும்,
நமக்கு இந்த ஸ்கூல் புக்கில் நூல் குறிப்பு அப்படி இல்லைனா நூல்வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க தகவல்களை படிக்கணும். அது போக வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸும் பார்க்கணும். சரிங்களா? அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, நாம் எப்படி படிக்கணும், இவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். 2வது வந்து திருவள்ளுவர் தொடர்பான தகவல்களை வந்து நமக்கு கேள்விகளாக கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருவள்ளுவர் எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறத கொஷினாக கேட்பாங்க. அதே மாதிரி திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணியும் கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் திருக்குறள் இருக்கும் இல்லையா, அதிலே வந்து ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துட்டு திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுலேயே இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை பற்றி சில செய்திகளை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள், முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், ஸோ இந்த மாதிரி சில சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க பிறந்தது வந்து கிமு 31 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தை மாதம் 2ஆம் தேதியை வந்து திருவள்ளுவர் நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் இதில் இருக்கும். சரிங்களா? அப்போ செகண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான தகவல்களை தான் படிக்கணும். திருவள்ளுவர் பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. சரிங்களா? அதையும் படிக்கணும். அது போக கொஞ்சம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷனையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த ஸ்கூல் புக்கில் ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை படிக்கணும். இது போக கொஞ்சம் அவுட் சோர்ஸும் பார்க்கணும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இது 2வது டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருக்குறளுக்கான பொருள் இருக்கும் இல்லையா, அதாவது திருக்குறளுக்கான மீனிங் இருக்கும் இல்லையா, அந்த மீனிங்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஷின் பாருங்கள். இது கூட ஆல்ரெடி நமக்கு அந்த 3 கொஷின் செட் பண்ணுவோம்ல, அதில் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல டேஸ் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். ரைட்டுங்களா? அதாவது பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது அப்படின்ட்டு ஒரு குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்ட்டு ஒரு திருக்குறளில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இது திருக்குறள். இதுக்கான பொருள் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொருள் இருந்தால் இந்த கொஷினை வந்து நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி திருக்குறளுக்கான பொருளையும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிலிருந்தும் கொஷின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழ் சிலபஸில் இருக்கும். இப்போ இந்த டாபிக் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருக்குறளை எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஒரு திருக்குறளை எடுத்துட்டு அதில் இருக்கிற வார்த்தைகளை வந்து இடம் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இடம் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து இது பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ இந்த இதை பாருங்கள், இனிய கனியிருப்ப கூறல் உளவாக இன்னாத காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு திருக்குறள் தான். ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து இடம் மாறி இருக்குது. அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த குறள் ஆக்சுவலாக எப்படி வரும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏவிலே இருக்கு பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஒரு திருக்குறளை எடுத்துப்பாங்க, அதில் இருக்கிற வார்த்தைகளை இடமாற்றி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நம்ம திருக்குறளை கரெக்டாக படிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த கரெக்டாக வார்த்தை எப்படி வருதோ அதே மாதிரி மாறாமல் கரெக்டாக படிச்சிருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பு. ரைட்டுங்களா? அடுத்த டைப்பு பார்த்தீங்கன்னா விடுபட்ட சொற்களை நிரப்புதல். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறளை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 2-3 இடத்த எம்டியாக விட்டுருவாங்க. விட்டுட்டு இந்த இடத்துலலாம் என்ன சொற்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், டேஷ் துவாமை டேஷ் யாருமாட்டும் டேஷ் இன்சொல்லவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடத்த வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க. இப்போ இந்த 3 இடத்துல என்னென்ன சொற்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபில்லப் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து துன்புருவும்ங்கிற வார்த்தை இங்கே வந்துடும். துன்புருவும் துவாமை இந்த இடத்துல இல்லாகும்னு வரும். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவருக்கு அப்படின்ட்டு இந்த குறள் வரும்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு அப்படின்ட்டு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி விடுபட்ட சொற்களை நிரப்புதல் அப்படின்ட்டும் திருக்குறள்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலான விஷயந்தான். இப்போ நம்ம திருக்குறள் படிக்கும்போதே அதில் வந்து சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தமிழ் சிலபஸில் இந்த சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது எல்லாமே தனித்தனி டாப்பிக்காகவே இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம திருக்குறள் படிக்கும்போதே இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம படிச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் அதே 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தை எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 2வது குறள் பாருங்கள். இந்த 2வது குறளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குறள் கொடுத்துருக்காங்க, அடுத்து பொருள் கொடுத்துருக்காங்க, அடுத்து சொற்பொருள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க இல்லைங்களா? இதுவும் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ பரிந்துனா விரும்பி, தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது நமக்கு சிலபஸில் தனி டாப்பிக்காகவே இருக்குது. அப்போ இதையும் நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரித்தறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இது ஆக்சுவலாக பிரித்து எழுதுக. இப்போ பரிந்தோம்பிங்கிறத எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரிந்து ப்ளஸ் ஓம்பி அப்படின்னு பிரித்து எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம திருக்குறள் படிக்கும்போதே இந்த மாதிரியான தகவல்களையும் நம்ம படிக்கணும். ஏன்னா இது தனியாகவே சிலபஸில் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. அதாவது ஒரு பழமொழி இல்லைனா ஓமை தொடர் கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அந்த திருக்குறளுக்கு பொருத்தமான பழமொழி எது இல்லைனா ஓமை தொடர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி. ரைட்டுங்களா? இப்போ இந்த பழமொழிக்கு சற்றேறக்குறைய பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறது நம்ம முகத்தில் தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அது நம்ம முகத்தில் தெரியும், நம்ம ரொம்ப சோகமாக இருந்தாலும் நம்ம முகத்தில் தெரியும், அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப கோபமாக இருந்தாலும் நம்ம முகத்தில் அது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம மனம் எப்படி இருக்குங்கிறது நம்ம முகத்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போது இதே அர்த்தத்தோட இந்த 4 திருக்குறளில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா? இந்த திருக்குறளை சொல்லலாம். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த திருக்குறள் வந்து ஆல்மோஸ்ட் இதோடைய மீனிங்லேயே இருக்கும். சரிங்களா? நான் வந்து கம்ப்ளீட்டாக அதே மீனிங்னு சொல்ல வரல. நமக்கு எக்ஸாமில் கொஷினும் அப்படி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிச்சம் பூன்னு ஒன்று இருக்கும், அனிச்சம் மலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம மோந்து பார்த்தோன்னா அந்த பூ வாடிடும். சரிங்களா? அதே மாதிரியே நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது நம்ம முகம் வந்து கொஞ்சம் சரியில்லைனாலே அவங்க வந்து வாடி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இதுக்கு என்ன ஒரு சின்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்தினர் வந்து ஒரு வீட்டுக்கு வரும்போது ஒருவேளை அவங்க வரது நமக்கு பிடிக்கலன்னா அது நம்ம முகத்திலேயே தெரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம மனசுக்கு அவங்க வரது பிடிக்கலன்னா அது வந்து நம்ம முகத்தில் தெரிஞ்சிடும். அதை பார்த்து அவங்க வாடி போயிடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கிறத நம்ம முகம் காட்டி கொடுத்துருது. அதை பார்த்து அந்த விருந்தினர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. ரைட்டுங்களா? இந்த பழமொழிக்கு ஆல்மோஸ்ட் அதே அர்த்தம் தான். நம்ம மனசு என்ன நினைக்குதுங்கிறத நம்ம முகம் சொல்லிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். அதே மாதிரியே ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம முகம் வந்து அவங்களுடைய வருகையை விரும்புதா இல்லையாங்கிறத நம்ம முகமே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அப்போ இந்த பழமொழிக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரீசெண்ட் டைமில் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு திருக்குறள் சொல்கிறேன். அந்த திருக்குறளுக்கு ஈக்குவலான ஒரு பழமொழி வந்து உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீலிப்பெய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் இறகு இருக்கு இல்லையா? மயில் தொகை அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வந்து லேசாக தான் இருக்கும். அப்படி லேசாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம ஒரு வண்டியில் ஏற்றணும்னா, ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றுறோன்னு வச்சுங்களேன், அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சிடும். அதான் வண்டியே உடஞ்சிரும்னு வச்சுங்களேன் சிம்பிளாக. இதுதான் இப்போ நான் சொன்ன திருக்குறளுக்கான அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு பழமொழி உங்களுக்கு வந்து டக்குன்னு தோணுச்சுன்னா, ஐ மீன் இந்த திருக்குறளுக்கு ரிலேட்டடான ஒரு பழமொழி வந்து உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே.
அடுத்து பாருங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல் எல்லாமே இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் டெஃபினட்டாக வந்து இனி வரப்போகிற எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம எப்போதுமே ஒரு டாபிக் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதையும் படிச்சுக்கணும். அது போக இனி வரும் காலங்களில் அதுலேருந்து கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசித்து அதையும் நாம் படிக்கணும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து இது வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு, அப்போ இதையே நம்ம படித்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இப்போ இதை வச்சு இனிமேல் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் படிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இந்த டைப் பாருங்கள், இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டது கிடையாது. சரிங்களா? இப்போ டெஃபினட்டாக வந்து இனி வரும் காலங்களில் இதை கேட்பாங்க. ஏன்னா இது சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பாருங்கள், ஒரு நிகழ்வை கொடுத்துட்டு, சரிங்களா, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் கொடுத்துட்டு அந்த இன்சிடெண்ட்டுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் இந்த டைப் கேட்டதில்லை. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் ஒன்று பார்க்கலாம். தான் செய்யாத குற்றத்திற்காக தனது மேலாளர் தன்னை பணியிலிருந்து நீக்கியதை எண்ணி வேலன் மிகவும் மனம் வருந்தினான் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எனினும் தனது மேலாளர் பின்னொரு நாள் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிய போது அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு நினைவு திரும்பும் வரை உடனிருந்தான் அப்படின்ட்டு இன்னொரு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மேற்கண்ட நிகழ்விற்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இதில் என்ன நடந்திருக்கு, வேலன்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க செய்யாத தப்புக்காக அவங்களுடைய மேனேஜர் வந்து அவங்கள பதவியிலிருந்து நீக்கிடுறாங்க. சரிங்களா? இருந்தாலும் அதே மேனேஜர் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறாரு. அவரை வந்து காப்பாற்றி இந்த வேலன் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் கூடவே இருக்கார். ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலனுக்கு இந்த மேனேஜர் வந்து ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுருக்காரு. அவர் வேலையிலேருந்து தூக்கியிருக்காரு, அதுவும் செய்யாத தப்புக்காக தூக்கியிருக்காரு. ஸோ வேலனுக்கு இந்த மேனேஜர் வந்து ஒரு தீங்கு செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அதே மேனேஜருக்கு வேலன் என்ன பண்ணியிருக்காரு, நல்லது செஞ்சுருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருக்குறளையே சொல்லலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த திருக்குறளை சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த திருக்குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும். அப்படி நம்ம செய்கிறத பார்த்து அவங்க வெக்கப்படணும். நாம் இவங்களுக்கு போயிட்டு ஒரு கெட்டதை செஞ்சிட்டோமேனு நம்ம செய்கிறத பார்த்து அவங்க வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஆக்சுவலாக இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா கில்லி படத்தில் வந்து விஜய் அவர்கள் கூட சொல்லுவாங்க. அந்த மதுரைக்கு கபடி விளையாட போகும்போது அந்த ஒரு சீன் வரும் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணலான்ட்டு யோசிப்பாங்க, எப்படி நம்ம போகலான்ட்டு யோசிச்சுட்டு ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த திருக்குறளை விஜய் அவர்கள் போயிட்டு சொல்லுவாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ திருவள்ளுவர் சொல்கிறபடி கேட்டால் தான் நமக்கு வந்து சுற்றமும் நட்பும் நிலைக்கும் அப்படின்ட்டு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா இதை நாம் சொல்லலாம். முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த டைப் வந்து இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கல, ஆனால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பொது அறிவு பகுதியில் திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். பொது அறிவு பகுதியில் திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டாபிக் ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட திருக்குறளுக்கு இருக்கிற தொடர்பு. சரிங்களா? அது டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட எந்தெந்த திருக்குறளை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த டாப்பிக்லேருந்து இது வரைக்கும் கொஷின் கேட்கல. சரிங்களா? சிலபஸில் இருக்குது, பட் இது வரைக்கும் கொஷின் கேட்கல. இதுலேருந்து கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று கொடுத்துட்டு அந்த இன்சிடெண்ட்டுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த டைப்பையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த டைப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்தது நம்ம திருக்குறள் வந்து எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்கில் நம்ம திருக்குறள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம திரும்ப வந்து இந்த 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தையே எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் திருக்குறள் படிக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறளை நல்லா படிக்கணும். இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ட்டு இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா? இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக படிச்சுக்கணும். ஏன்னா இந்த திருக்குறளை பேஸ் பண்ணியே 2 விதமான டைப்பில் கொஷின் கேட்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப் கேட்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்ட்டு. இப்போ இந்த திருக்குறளில் இருக்கிற இந்த வேர்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா இடமாற்றி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு டைப் வந்து இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி அடுத்தது நம்ம விடுபட்ட சொற்களை நிரப்புதல்னு பார்த்தோம் இல்லையா? இந்த டைப்பும் நமக்கு டைரெக்டாக திருக்குறளை பேஸ் பண்ணியே கேட்கலாம். ஏதாவது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் சில இடத்த மட்டும் எம்டியாக விட்டுட்டு அங்கே வந்து என்னென்ன சொற்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து திருக்குறளை படிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த திருக்குறளை கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கான பொருள். ஏன்னா இந்த பொருளில் இருந்தும் கொஷின் கேட்பாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். இங்கே இருக்கு இல்லையா? திருக்குறளுக்கான பொருளிலிருந்து கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் அடுத்ததுக்கான பொருள். இந்த பொருளையும் வந்து நாம் நல்லா படிச்சுக்கணும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது, திருக்குறள்னு இல்லை, நீங்கள் செய்யுளில் எது படித்தாலுமே எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடலை ஒரு டைம் படிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த பாடலை ஒரு டைம் படிங்க. அடுத்தது சொற்பொருள் படிங்க. இப்போ இந்த திருக்குறளே எடுத்துக்கிட்டோன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இருக்கா? இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அடுத்து சொற்பொருளில் இதில் இருக்கிற எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? பார்த்துட்டு அடுத்து பொருளை படிங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு படிச்சிருந்தீங்க, ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. அடுத்து சொற்பொருள் படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற இந்த சொல்லுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை படிச்சுட்டு அடுத்து போய் நீங்கள் இந்த பொருளை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் வந்து படிங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம அடுத்து பார்த்தோன்னா பொருளிலிருந்து, திருக்குறளுக்கான பொருளிலிருந்து கொஷின் கேட்பாங்க. அப்போ இந்த பொருளையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த பொருள் நமக்கு புரியணும்னா இந்த சொற்பொருளை நாம் படிக்கணும். இந்த சொற்பொருள் படித்தாதான் நமக்கு புரியாத வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருளை படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கணும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொற்பொருள் நமக்கு தனியாகவே சிலபஸில் வேறு இருக்குது. சரிங்களா? அதை படிக்கணும். அடுத்து இந்த மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள்னு சொல்லி கொடுத்துருந்தா இதையும் படிச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து திருக்குறள் படிக்கிறதுக்கான முறை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற எல்லா திருக்குறளுமே ஆற்று நீர் பொருட்கோள்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொருட்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஆற்று நீர் பொருட்கோள் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த பொருட்கோள் அந்த பொருட்கோள் டைப்பில் தான் மேக்ஸிமம் நமக்கு ஸ்கூல் புக்கில் எல்லா திருக்குறளுமே இருக்குது. சில திருக்குறள் மட்டும் கொஞ்சம் மாறுது. சரிங்களா? இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்னது எதுவுமே புரிஞ்சிருக்காது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தைகள் இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்துடும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீனிங் வந்துடும். அடுத்த 4 வார்த்தைகளுக்கு அடுத்ததாக ஒரு மீனிங் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரிப்பா, ஒரு கால் வந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் கடைசியாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த திருக்குறளில் இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அடுத்து இந்த 4 வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தையை பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம்னா டிசிப்ளின் நமக்கு தெரியும். விழுப்பம்னா சிறப்பு, இது நமக்கு சொற்பொருளில் கொடுத்துருப்பாங்க. தரலான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தருதலால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது தரதுனால அப்படின்னு வச்சுங்களா. இப்போ ஒழுக்கம் வந்து ஒருத்தவங்களுக்கு சிறப்பை தரதுனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட பெருசாக நினச்சி நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு திருக்குறள் படிக்கும்போது அந்த திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டாலே அந்த திருக்குறளை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா? ஒழுக்கம்னா டிசிப்ளின் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த விழுப்பம்னா என்னன்னு நமக்கு அடுத்து தெரியணும். நல்ல வேளை நமக்கு இந்த ஸ்கூல் புக்கில் விழுப்பம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த தரலான் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த சொற்பொருளை இந்த பொருளை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தரலான் அப்படின்னா தருதலால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம இந்த பொருளை படித்தோன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பொருளை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும். இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தமாக இருக்கும்ட்டு நாம தான் கெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தரலான்னா தருதலால் அப்படின்னு அர்த்தம் வரும். ஒழுக்கம் சிறப்பை தருதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட பெருசாக நினச்சி ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் இல்லைனா பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம் வரும். இது வந்து சொற்பொருளே இருக்குது. சரிங்களா? ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு இருக்குது, இல்லை பாதுகாக்கணும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம திருக்குறளை படிக்கணும். மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். சில குறள்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். சரிங்களா? சில குறள்களில் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு 4 வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும், கடைசி 3 வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் நிறைய திருக்குறளை படிக்க அவங்க வந்து எப்படி அதை வந்து கொண்டு போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 வார்த்தைகளுக்கு அர்த்தம் வச்சு கொண்டு போயிருக்காங்களா, இல்லைனா ஃபஸ்ட்டு 4 வார்த்தைகளுக்கு அர்த்தம் வச்சு கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சில திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நமக்கு வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பாடல் எடுத்துக்கிட்டால் அந்த பாடலில் இருக்கிற வார்த்தைகள் கண்ணாபின்னான்னு அங்கங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து போட்டு நம்ம அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் சில திருக்குறள்கள் இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த டைப்பில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொன்று கூட நம்ம பார்க்கலாம். இந்த குறள் எடுத்துக்கலாமா? ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். ஒழுக்கமுடைமை குடிமைனா ஒழுக்கம் உள்ளவரை உயர்குடியினர், இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த குடிமைங்கிறது இந்த இடத்துல உயர்குடியை குறிக்கும். சரிங்களா? இது நமக்கு சொற்பொருளே கொடுத்துருவாங்க. இப்போ ஒழுக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் உயர்குடியினர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு சொற்பொருளே இருக்கும். அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா இழிகுடியினர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்துடும், கடைசி 4 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வரும். மேக்சிமம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிக்க வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த திருக்குறள்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் இதிலே இருக்கிற அந்த ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் நூல் குறிப்பு, இந்த மாதிரியான தகவல்களையும் நம்ம படிச்சிடணும். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு குறளை படிக்கும்போதும், சரிங்களா, ஒவ்வொரு குறளை நீங்கள் படிக்கும்போதும் அந்த குறளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது பழமொழிகள் இருக்கா, இல்லைனா நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த குறள் எடுத்துங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக காத்திருத்தல் வேண்டும், உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல விரைந்த செயலை செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கொக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா. ஒரு குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ நிற்கிதுன்னு வச்சுங்களேன், நல்ல மீன் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சரியான பீஸ் கிடைக்கும் போது என்ன பண்ணுன்னா டக்குன்னு கொத்திடும். சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணுது, அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புக்காக அது காத்திருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பழமொழி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பார்க்கணும். பட் இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வராது. சரிங்களா? ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பழமொழிகளையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து திருக்குறளை படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ண தெரியும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸில் வந்துடும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம தமிழுக்கு தனியாக ஒரு 10 டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷினெல்லாம் நான் வச்சுருவேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பயப்படாதீங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு குறளை படிக்கும்போதே நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அந்த திருக்குறளோட மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திரும்ப இதே திருக்குறளே எடுத்துப்போம். இந்த திருக்குறளுக்கான கோர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஒரு கோர் மீனிங் இதுதான். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு தவறான முன்னுதாரணம் ஒன்று இதுக்கு வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸே இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தவர் இருக்கார். சரிங்களா? அவர் வந்து தன்னை வந்து வெளில வந்து ஒரு நல்லவன் மாதிரி காட்டிக்கிறாரு. அவருக்கு வந்து பணத்தாசை இல்லை, லஞ்சம்லாம் வாங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டே வராரு கண்டினியூஸாக. நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே வராரு.
இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுங்களேன், அவர் லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று அங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ இது வெளில தெரிய தெரிய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சமாக கொடுத்தா வாங்க மாட்டார், நிறைய கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை கம்மியாக கொடுக்கறதுனால வாங்க மாட்டேங்கிறாரு போல இருக்கு, நம்ம கொஞ்சம் நிறைய கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு சில பேர் ரெடியாக இருப்பாங்க. பிகினிங்கில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ரூ. 100 ரூ. 1000லாம் லஞ்சமாக கொடுத்தா வாங்காமல் இருப்பார். சரிங்களா? இப்படி பண்ண பண்ண அவருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஓகேவா? அப்போ ஃபைனலாக என்ன ஆகும்னா, அவருக்கான டிமாண்ட் அதிகமாகி இந்த 100, 1000ங்கிறது 1,00,000, 2,00,000 அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும். அப்போ ஃபைனலாக அவரை வந்து அப்ரோச் பண்ணுறவங்க, நாங்கள் உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் பணம் தரோம், தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். டப்புன்னு இந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிப்பார். 100, 1000 வந்து வாங்காமல் இருப்பார். அப்படி அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று வரும். அந்த ஆஃபரை அவர் யூஸ் பண்ணிப்பார். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறது தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ரியல் லைஃப்லலாம் போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்லியிருக்கேன். பட் இந்த மாதிரி இந்த குறளுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கான சின்ன சின்ன வாய்ப்பை வந்து அவர் தட்டி விடுறாரு. ஃபைனலாக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு திருக்குறள் படிக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டோட அந்த திருக்குறளை மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து படிக்கணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பழமொழிகள்லாம் படித்ததுக்கப்புறம் எகைன் திருக்குறள் படிக்கும்போது அந்த ஏதாவது ஒரு பழமொழியோட ஏதாவது ஒரு திருக்குறளை லிங்க் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம திருக்குறள் படிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், திருக்குறள்லேருந்து மினிமம் 5 கொஷினாவது வந்துடும். ஏன்னா 2 இடத்துல இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, பொது அறிவுலையும் இருக்குது. ஸோ மினிமம் 5 கொஷினாவது திருக்குறள்லேருந்து கேட்டுருவாங்க. அந்த 5 கொஷினுக்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். மேக்ஸிமம் நான் எல்லாமே இதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பாக வந்து பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் போடுங்க. நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவாக பார்த்துப்போம். வேறு என்ன ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமான விஷயம் இதுதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். இப்போ இது வந்து நானாக திங்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சிலபஸில் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, சிலபஸ் எடுத்துக்கிறேன். சிலபஸில் கொடுத்துட்டாங்க, அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேருந்து இன்னும் கொஷின் கேட்காம வச்சுருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான கொஷின் கேட்கலான்னு இது நானாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களையும் உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும். எப்போதுமே இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதை வச்சு ஃப்யூச்சரில் எப்படிலாம் நடக்கலான்ட்டு நாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? எனக்கும் எடுத்த உடனேலாம் அதெல்லாம் தெரிஞ்சிடல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அனுபவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம்.